இப்போ என்ன நடந்துட்டுன்னா தொடர்ந்து அவங்க வந்து மத்திய அரசோட குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய செயல்பாடாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் நிதி வரலன்ற ஒரே ஒரு கருத்தை வந்து அவர்கள் மட்டும் வந்து பிறரும் சொல்லுகின்ற அளவுக்கு அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. நீ பார்த்தா அவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அந்த டெவலப்மெண்ட்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நிதி உதவிதான் நடந்திருக்கிறது என்பதை நம்ம தெல்ல தெளிவாக்கி சுமூகமான உறவை அவங்க வைத்துக் கொண்டால் மேலும் தமிழகம் பல வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? சட்டம் ஒழுங்கு வந்து நம்ம பெரிய கலவரங்கள் அப்படிலாம் நடந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்னவோ தெரியல, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடங்களில் வந்து பல கொலைகள் நடந்திருக்கு. ஆம்ஸ்டாங் கொலைகள் இருந்து பல கொலைகள் நடந்திருக்கு. அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன தகவல் வருது, எந்த முன்னிட்டு நடக்குது, அதாவது காவல்துறை வந்து 1,00,000 பேருக்கு மேலே இருந்தால் கூட எல்லா வீட்டிலும் என்னென்ன நடக்குது, எந்த தேர்தல் நடக்குது கண்காணிக்க முடியாது. இப்போ என்ன ஏதுவாக வந்து இப்போ கேமரா எல்லாத்தையும் பதிக்கப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிரைம் டிடெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா சிறந்த ஒரு காவல்துறை தான் நம்மகிட்ட இருக்கு. நான் பலமுறை சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கொலைகள் நடப்பதை தடுப்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு என்ன நம்ம வந்து சமூகம் மாறிடுச்சா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை. இதை கட்டுப்படுத்துறது அரசு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்து அதை கண்காணிப்பதற்கு யார் யார் வந்து ஐடென்டிஃபைட் கிரைம் ரெகுலரா கிரைம் பண்ணக்கூடிய ஒரு கேங்கா இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், இவங்க ஓரளவுக்கு இவங்க மேல த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சு செயல்பட்டாங்கன்னா அந்த கிரைம் ரேட் குறையலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு சார்? கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு பேசிருக்கீங்க? இல்லை, இப்போ வந்து நான் வந்து மாநில தலைவர் கிடையாது. மாநில தலைவர் நயனார் அவர்கள் அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு இப்போ இந்த மீட்டிங் நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்ச பிறகு சென்னையில் வந்து தொடர்ந்து வந்து முன்னணி தலைவர்களும் பொருளாளர்கள் எல்லா நிர்வாகிகளை வச்சு ஒரு கூட்டம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதில் பலரின் கருத்துக்கள் கேட்கப்படும். அந்த கருத்துக்கள் கேட்ட பிறகு அந்த கருத்தை மேற்கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மக்கள் சொல்லி நயனார் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவங்க பேச்சுவார்த்தை. முருகர் மாநாடு அரசியல் மாநாடுன்ற மாதிரி சமூகத்துல எல்லாமே ஒரு கேள்வி வந்து, அதாவது ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏதோ ஒன்றை நாம் சொல்ல மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு முற்படும் போது அது வந்து தீவிரம் என்று நினைக்கிறார். இறைபக்தி இல்லாம நம்ம குழந்தையை வளர்த்துட்டு இருந்தோம்னா இறைபக்தியை ஊட்டும் போது என்னப்பா திடீர் சாமி கும்பிட சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அது என்னன்னு சொல்றது நான். அதே மாதிரி இது வந்து பெரும்பான்மையான வந்து இந்துக்கள் இருக்கிற நாடாக இருந்தாங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா சில விட்டு நாம் மறந்து விட்டோம் என்று சொல்லி இதை நாம் செய்யவில்லை என்று சொல்வது வந்து தவறாயிடுமான்றது எனக்கு புரியல. இப்போ என் குழந்தைய வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சாமி கும்பிட வைக்கிறது தப்பா? சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். அது வேகமாக துரிதமாக வேகமாக பயணித்துக் கொண்டது உலகத்துல வந்து சாமி ரூம்ல போய் சாமி கும்பிட்டு போறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கு. ஸோ நாம் இந்த பழக்கத்தை ஏன் வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வது தவறா என்பது எனக்கு புரியவில்லை. அது சொல்றது வந்து தீவிரம் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த காசிசம் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கிடையாது. ஒன்று இருக்கிறது சொன்னால் அதை வலியுறுத்தி சொல்வது தவறில்லை நினைப்பாங்க. நான் ஒரு முறை வந்து நான் கிரிக்கெட் வந்து இந்த மகனுக்கு வந்து சொல்லி தரதுக்காக நான் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு நல்ல கோச் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்டேஷன் மூலியமா என் சன்னண்டா வந்து கிரிக்கெட் போனேன். அந்த கேட்டதும் நீங்கள் வந்து ஷாக் ஆனிச்சு எனக்கு. என் பையன் வேகமா வந்தான் வெளியே. கோச் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம்? என்ன எதுக்கு பார்க்கணும்? ஒன்று தானே பார்க்கணும். நம்மளுக்கு கூப்பிட்றாங்க. என்னங்க உங்களுக்கு வேதங்கள் தெரியுமா? வேதம் இருக்க தெரியும். வேதம் படிச்சிருக்கீங்க? இல்லைன்னு. அப்போ பையனுக்கு நான் சொல்லி தர மாட்டேன். அப்போ அவரை நான் என்ன சொல்றது? அப்போ அவர் வந்து இந்து என்று சொன்னால் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் நினைத்த ஒருவராக அவர் இருக்கார். அவரை நான் என்னன்னு சொல்றது? அப்போ என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் கேட்க முடியுமா அவரை? அவர் அப்படி இருக்காரு. அவர் அது உறுதியாக இப்படி இருக்கணும். நீங்க இந்துன்னு சொல்றீங்க, ஏன் படிக்கலன்னு கேட்கிறாரு. என்ன எங்க அப்பா எனக்கு சொல்லி தரல, எங்க அப்பா அவங்க அப்பா சொல்லி தரல. So we are not learned it. So now if somebody wants to teach you, you don't want to learn, அதை தீவிரமா வந்து உள்ள திணிக்கிறாங்கன்னு சொன்னா அது தவறு நான் நினைக்கிறேன். மொழி பிரச்சனை தொடர்பாக கமலஹாசனோட ஸ்டாண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? கமலஹாசன் ஸ்டாண்ட் வந்து அது வந்து ஒரு திரையுலக நிகழ்ச்சி. முதல்ல அவர் எதுக்காக அப்படி சொன்னார்ன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழிலிருந்து வந்ததுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லி நான் ஆராய்ச்சியாளரும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஐம் நாட் எ ஹிஸ்டாரியன் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை பதிவு செய்வதற்கு காரணம் புரியல. அதனால இப்ப வந்து வேகமாக சொல்லிட்டு கொண்டிருந்த உலகத்தில் நான் வந்து முற்போக்கு சிந்தனையோடு நாம் வந்து முன்னேறி செல்ல வேண்டிய நாட்களில் திட்டங்கள் தீட்டி மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த சர்ச்சைகளெல்லாம் கொண்டு வந்து இந்த சர்ச்சைகளும் என்ன பயனடைய போறோம்னு தெரியல. கர்நாடகா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து அவருடைய சொல் வந்துருச்சு இல்லையா? அது தேவையான நம்மள யோசனை பண்ணி பார்ப்பேன். இப்ப இங்க தமிழ் பற்று கொண்டவர்கள் இதை பற்றி ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. கமலஹாசன் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்றதுக்கு வந்து சீமானை தவிர வேற யாரும் சொல்றதுக்கு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பற்றாளர்களாச்சு, ஏன் சொல்லல ஒரு கருத்து அதை பத்தி? அப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாமே செம்மொழி தான்.
இல்லையா? கிளாசிக்கல் லாங்குவேஜ், கன்னடா இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், தெலுங்கு இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரியா கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ், சான்ஸ்கிரிட் எல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அந்த அந்தஸ்தை பெற்ற செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற பிறகு இதிலிருந்து தான் அது வந்தது என்று சொல்வதால் என்ன பயன் என்று புரியவில்லை. ஆனால் தமிழ் வெறி என்பது இருப்பது தவறு கிடையாது. ஆனால் பிற மொழி இதிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டும். அது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு சொல்லுவோம். நம்ம மூத்த மொழி தான் நான் இல்லை நான் சொல்ல 4000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள் சீமான் 50000 ஆண்டுகள்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் இருக்கும்போது இருக்கலாம், எங்கிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதான் அவர் சொன்னது எதுக்காக சொன்னார் எனக்கு புரியல. அது எது உள்ள அர்த்தம் இருக்கா உள்கருத்து இருக்கா தெரியல. ஒரு படம் ஓடுறதுக்காக சொன்னார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.